கும்பகோணத்திலிருந்து 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊத்துக்காடு. ஸ்ரீ காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய பேர். சங்கீதம், நாட்டியம் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கெல்லாம் பிரார்த்தனை தலமாகும். அதுக்கு அடுத்ததாக எடுத்திங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகை. அப்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகல பிரார்த்தனைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊத்துக்காடு கிருஷ்ணர் கோவில். ரோகிணிக்கு அதிதேவதையாக கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப விசேஷம். அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் இந்த கோவிலில் போகிறது ரொம்ப இன்னும் விசேஷமாக வேலை செய்யும். அப்போ கும்பகோணத்திலிருந்து 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஊத்துக்காடு ஸ்ரீ கிருஷ்ணர் நர்த்தன கிருஷ்ணரை போய் வழிபடும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கிருஷ்ணராக அங்கே இருக்கார். போய் பாருங்கள். மிக முக்கியமாக நாட்டியம், கலை, இசை எதுவாக இருந்தாலும் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா சகல வெற்றிகளை வாரி குவிக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஊத்துக்காடு ஸ்ரீ காளிங்க நர்த்தன கிருஷ்ண பகவானை வழிபட உங்கள் காரியங்கள் சித்தியாகும்.